Hello students, 10th Max Chapter 3 Algebra Exercise 3.5 first sum இந்த வீடியோல பார்க்கலாம். Simplify அப்படின்னு சொல்லிட்டு first subdivision பாருங்க. 4x square y divided by 2z square into 6x z cube divided by 20y power 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ solution இது ஒன்றுமே இல்லை, சிம்பிளிஃபைனா இன்ட்டுல தான் இருக்கு, கேன்சல் பண்ணுறதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு முடிச்சிடலாம், வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. கொஸ்டின் எழுதிக்கோங்க. Divided by 2z square into 6xz cube divided by 20y power 4. இப்போ இந்த z square போயிருது, இங்க வந்து ஒரு z தான் இருக்கும், சரிங்களா? அடுத்து வேற என்ன கேன்சல் பண்றான், இங்க ஒரு y போயிடும், அப்ப கியூப் மட்டும் தான் இருக்கும், இங்க y போயிருச்சு, சரியா? இப்போ வேற என்ன பண்ணலாம், இது வந்து 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் பண்ணலாம்ல, 2 டேபிளில் இது 3 டைம்ஸ், இது வந்து 10 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம், 2வையும் இந்த 10ஐயும். ஸோ இது வந்து 1 டைம் வரும், இது வந்து 5 டைம்ஸ் வருமா? அப்போது 3/5 இருக்கு, இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், அப்புறம் இந்த எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸும் சேர்த்தா எக்ஸ் கியூப். சரி, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் கான்ஸ்டன்ட் 3/5 அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து வேற என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயரு, இங்க எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் கியூப் இருக்கும். அப்புறம் அந்த இசட்ல வந்து ஒரு 2 இசட் போயிடுச்சு, அப்போ ஒரு இசட் மட்டும் இருக்கும். ஸோ ஒரு இசட் இருக்கு, வேற என்ன இருக்கும், நியூமரேட்டர்ல வேற எதுவும் இல்லை. அடுத்து டினாமினேட்டர் பாருங்க, இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இங்க வந்து 5, இந்த 5 வந்து நம்ம எழுதிட்டோம். இங்க வந்து ஒரு y மட்டும் போயிருக்கு, ரிமைனிங் 3y இருக்கும். ஏன்னா இங்க இருக்க ஒரு yயும் இங்க இருக்க ஒரு y போயிட்டு, அப்போ கியூப் y கியூப் மட்டும் இருக்கு. இப்போ டிவைடட் பை y கியூப், சரிங்களா? இதுதான் நம்மளோட ஆன்சர். அதை வந்து சேர்த்து எழுதிக்கோங்க. 3x cube z divided by 5y cube. ஓகேயா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு, சரிங்களா? அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் p square minus 10p plus 21 divided by p minus 7 into p square plus p minus 12 divided by p minus 3 the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் இது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க p மைனஸ் 7 இருக்கு, அப்போ இந்த மாதிரி இதையும் சம் ப்ராடக்ட் பண்ணிட்டோம், இது ரெண்டையும் பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு சம் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ p ஸ்கொயர் மைனஸ் 10p பிளஸ் 21 அப்படின்றதுக்கு சம் ப்ராடக்ட் பண்ண போறேன். நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வரணும் அப்படின்னா 21ன்றது வரணும். அடிஷன் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 10ன்னு வரணும், சரிங்களா? அப்போ 7 3s are 21 வரும். மைனஸ் 10 வரணும்னா ரெண்டுத்துக்குமே மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் பண்ணுவோம், கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம்ல. ஸோ -7 -3 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வந்திருக்கு அப்படின்னா p minus 7 into p minus 3. இங்கே pன்றதான் வேரியபிள், ஸோ p minus 7 p minus 3 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அடுத்து நான் இதுக்கு சம் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ p ஸ்கொயர் ப்ளஸ் p minus 12 which is equal to நம்மளுக்கு -12 அப்படின்றது வேல்யூ கிடைக்கணும், சரிங்களா? அடிஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும், 1ன்னு கிடைக்கணும். ஸோ 4 3s are 12 அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். ஸோ 4 3s are 12 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்ணாதான் இங்கே வந்து 1 வரும். ஸோ இங்கே மைனஸ் பண்ணுறேன், 4 - 3 வந்து 1 வந்துடும். இந்த மைனஸ் வந்து இங்கே மேலேயும் போட்டுக்கலாம். ஸோ 4 - 3 அப்படின்னு நான் வருது. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம், p plus 4 into p minus 3, p plus 4 p minus 3 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன், சரிங்களா? வேற என்ன செய்யலாம், அவ்வளோதான். வேற எதுவும் இந்த டேர்ம் பாருங்க, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்படியே நான் வேலை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க, அது p minus 7 into p minus 3 divided by p minus 7 into இதுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோ இது. ஸோ p plus 4 into p minus 3 divided by p minus 3 the whole square. இதை நான் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், நான் பண்ணலை, ஏன்னா டேரெக்டாக இங்கே p minus 3 இருக்கா, ஸோ அதை அப்படி கேன்சல் பண்ணுறதுக்காண்டி இங்கே ஒரு p minus 3, இந்த ஒரு p minus 3, மேலே 2 இருக்கு, அதோட இந்த இதை கேன்சல் பண்ணலாமா, இங்கே ஸ்கொயர் இருக்கா, ஸோ இதில் 3மே கேன்சல் ஆயிருதா. அடுத்து இந்த p minus 7ம் இந்த p minus 7 கேன்சல் பண்ணலாமா,
நம்மளுக்கு ரிமைனிங் வந்து p+4 மட்டும்தான் இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு p+4. இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். சரிங்களா? அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5t³ divided by 4t minus 8 into 6t minus 12 divided by 10t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணலாம்? சம் ப்ராடக்ட் பண்ண முடியாது. இந்த டேர்ம் பாருங்க, இதில் வந்து நம்ம வந்து 6ன்றத காமனாக எடுக்கலாம். 6 காமனாக எடுத்தால் என்ன வரும்? t-2 அப்படின்னு வரும். அது மாதிரி இதில் வந்து நம்ம 4 காமனாக எடுக்கலாம். அந்த மாதிரி காமனாக எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷனில் 5t³ டிவைடட் பை இதில் நான் 4 காமனாக எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும்? t-4 2s are 8. ஸோ இங்கே வந்து 2 வந்துடும். இன்டூ இங்கே நான் வந்து 6 காமனாக எடுக்கிறேன். ஸோ t-6 2s are 12 தானே. ஸோ இங்கே இன்ட்டு வருது. டிவைடட் பை 10t அப்படின்னு இருக்கு. சரியா? இப்போ கேன்சல் பண்ணுறதை பண்ணிக்கலாம். இந்த t-2 t-2 கேன்சல் ஆயிடுது. இங்கே ஒரு டீயும் இங்கே 3 டீல ஒரு டீ போயிடுது. அது வந்து ஸ்கொயர் இருக்குது, t ஸ்கொயர் இருக்குது. 5 வந்து 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ் வரும். அது மாதிரி இது வந்து 1 டைம், இது வந்து 3 டைம்ஸ் வரும். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து t ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 3t ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்குது? இது ஃபுல்லாக 1 ஆயிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே 4 மட்டும் இருக்குது. அப்போது 3t ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்றது தான் நம்மளோட தேர்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.